ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்கு ஆண்டவரே மே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய துதி ஆராதனை எல்லாவற்றிலும் உடைய ஆண்டவரே கிருபை ஆண்டவரே அப்பா தங்கி தாபரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவு இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. பேசுகிற மகனை மரத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா தேவையான மன்னாவை நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்கள் ஜீவிதத்துக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் மாற்றித்தாங்கப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வர தடைபட்டிருக்க ஒவ்வொருவரையும் துரிதமாய் அழைத்து வாங்கப்பா ஆண்டவரே. மே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று ஆண்டவரே. அப்பா சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு ஆண்டவரே மனமகிழ்ச்சியாய் கடந்து வர உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும். துதி கன மகி எல்லாம் உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தை பிதாவே.
சேர்ந்து பாடுவோம். நம்மை அழைத்தவரோ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா, எத்தனை ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி பலகினேன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் என்னை கட்டினீர். பலத்தால் என்னை கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே,
வாசிக்க வேண்டிய சங்கீதங்களின் பகுதி சங்கீதம் 28வது அதிகாரம். சங்கீதம் 28வது அதிகாரம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியினால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூர்கிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்கள் பகுதிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசித்த சங்கீதங்களின் பகுதியில் தாவீது தன்னுடைய பாடலாக படிக்கிற அந்த ஒரு 7வது வசனம், கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்பிக்கையை முழுவதும், இருதயத்தின் நம்பிக்கையை முழுவதும் கர்த்தர் மேல் வைத்ததுனால தாவீதுக்கு சகாயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அடுத்து சொல்லுகிறார், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் களிகூறணும்னா, பாட்டினால் ஆண்டவரை துதிக்கணும்னா நமக்கு சகாயம் வேணும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வேணும். ஹல்லேலூயா. மனுஷருடைய சகாயம்லாம் இம்மைக்கு மாத்திரம்தான். நமக்கு நிரந்தர சகாயம் அப்பாவிடத்துல இருந்து வரும். ஹல்லேலூயா. எப்ப அந்த சகாயம் வருமா? அவர் மேல் நம்பி இருக்கும்போது, அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து அவர் சொல்லுகிறார், 8வது வசனத்தை வாசித்தோமானா, கர்த்தர் அவர்களுடைய பெலன். நம்புறவங்களுக்கு அப்பா தான் பெலனா மாறுகிறார். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலமே அவர்தான். ஹல்லேலூயா, ஆமென். நான் எங்கப்பா போவேன்? உங்க பிரசன்னத்தை விட்டு எங்கப்பா போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கப்பா போவேன்? நீங்க தான்ப்பா எங்க அடைக்கலம். ஹல்லேலூயா. இந்த தாவீதை போல நம்மளும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லணும், நீங்க தான்ப்பா என்னுடைய பெலன், நீங்க தான் என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. நீங்க தான் என்னுடைய அடைக்கலம். உங்களிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைச்சா போதும்பா. உங்கள் கண்கள்ல எங்களுக்கு சகாயம் கிடைக்கணும்ப்பா. அது எங்களுக்கு போதும்பா. நாங்க உண்மையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்க நம்பிக்கை அவர் மேல வச்சிருங்க, கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தாங்கி பாதுகாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரை உங்களை தள்ளி விடாமல் அழகாய் அணைப்பார். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்களை தூக்கி சுமக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பாஸ்டர் ஐசக் இருப்பது சந்தோஷம். அவரை குறித்து சொல்ல போனால் பேரையூர், உசிலம்பட்டி பக்கத்தில், கல்லுப்பட்டி பக்கத்தில் பேரையூர் என்கிற பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது, நான் 3rd இயர் படிக்கும்போது அவங்க 1st இயர் படித்தாங்க. அந்த நாட்களில் இருந்து நல்ல பழக்கம், நல்ல நட்பு.
அது மட்டுமல்ல, மீண்டும் நாங்கள் இந்த விபிஎஸ் ஊழியத்தின் மூலமாக கடந்த 8-10 ஆண்டுகள் இணைந்து பயணிக்க கர்த்தர் உதவி செய்தார். விபிஎஸ் ஊழியங்களில் இந்த விபிஎஸ் அது மட்டும் இல்லை, இந்த ஏஜி ஸ்தாபனத்தினுடைய சிறுவர் ஊழியத்தினுடைய பல முக்கியமான காரியங்களில் அவருடைய பங்கு அதிகம். என்ன சொன்னால், அந்த பத்திரிகை எழுதுவதிலும் சரி, அந்த லிட்ரேச்சர் ஒர்க்கிலும் சரி, அநேக காரியங்களில் அவருடைய பங்கு அதிகம். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இப்பொழுது நான் இந்த பொறுப்பில் வந்த பிறகு அவர்களும் இணைந்து அவங்களும் இப்போ இந்த ஏஜி சிறுவர் ஊழியத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. முக்கியமான பொறுப்புனா என்னது? ஃபினான்ஸ். சரியா? அவங்க தான் ஏஜிசிஎம்னுடைய ட்ரெஸரராக இருக்கிறார்கள். ட்ரெஸரராக இருந்து பணியாற்றுகிறார்கள். அவங்களுக்கு நல்ல மனைவி, 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்க மூத்த மகன் அவங்க இந்த நம்ம லா கல்லூரியிலே மதுரையில் படிக்கிறாங்க. அவருடைய மகள் சதர்ன் ஏஷியா பைபிள் காலேஜ் பெங்களூரில் பைபிள் கல்லூரியில் அவங்க படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க மத்தியில் இருப்பது சந்தோஷம். அப்போ நேற்று இரவு பேசி கொண்டு இருந்த பொழுது அவங்க இங்கே பக்கத்தில் விரகனூர் சபைக்கு அவங்க மெசேஜ் கொடுக்க வரதா இருந்தாங்க. அப்போது நான் அவங்கள பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்களாவே கேட்டாங்க. உங்கள் ஆராதனையில் நேரம் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொன்ன பொழுது, அப்போ எங்களுக்கு 8 to 10 மணிக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே 10 to 1 தான் அங்கே, அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்த பொழுது அவங்க மனம் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, சபையாராகிய உங்களுக்காகவும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோட சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்லுங்க. ஊழியக்காரவங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் ஊழியமே தான். அதனால் எப்போ வேணாலும் முடிக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். எத்தனை மணிக்கு முடிக்கலாம் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு சார்? எத்தனை மணிக்கு ஆண்டு நடத்துகிறபடி? ஒருவேளை 12-1 மணி வரைக்கும் நடத்தினாருன்னா எப்படி சொன்ன, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுறோம். எத்தனை மணிக்கு முடிக்கலாம் சொல்லுங்க. இதுக்கே 1 மணி நேரம் ஆக்கிடக்கூடாது. எத்தனை மணிக்கு? எதுக்குடா வம்பு? சரி, ஸ்தோத்திரம். எப்போ ஆராதனை எத்தனை மணிக்கு முடியும் இங்கே சபையில்? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. சரி, ஸ்தோத்திரம். முடிஞ்ச வரைக்கும் 10:15 நான் முடிக்க பார்க்குறேன். சரியா? 10:15 நான் முடிக்க பார்க்குறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சொன்னது போல் கடந்த 25 ஆண்டுகள் பாஸ்டரோடு கூட நல்ல ஒரு நட்பை தேவன் கொடுத்துருக்கிறார். படிப்பில், வயதில், எல்லாவற்றிலும் எனக்கு பாஸ்டர் அவங்க சீனியர். நான் ஃபஸ்ட் இயர் பைபிள் காலேஜ் வரும்போது அவங்க 3rd இயர் படித்து கொண்டு இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போ இருந்தே இந்த 25 வருஷமாக அவர்களோடு கூட சேர்ந்து ஊழிய செய்து கர்த்தர் உதவி செய்கிறார். சொன்னது போல் கடந்த 10 ஆண்டுகளாக சிறுவர் ஊழியத்தில் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக அவர்கள் இந்த ஏஜிசிஎம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைவராக பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே இருந்து அந்த கமிட்டியில் இருந்து பணியாற்ற தேவன் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் நான் துதிக்கிறேன். நீங்கள் நல்ல ஒரு போதகரை பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு போதகர். எங்களுக்கு எல்லாம் சீனியராக இருந்தாலும் அந்த வித்தியாசம் பாராமல் எங்ககிட்ட நல்ல பழகுவதும் அன்பு பாராட்டுவதும் ஊழியத்தின் காரியங்களை மற்ற எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த நல்ல ஒரு மனப்பான்மை. அதே போல் உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான், உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்கிறேன். உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, நல்ல யாருக்குனாலும் எந்த சூழ்நிலைனாலும் நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு கரிசனை உள்ள ஒரு ஊழியர், ஒரு தகப்பனுடைய இருதயத்தை கொண்டவர். ஆகவே
அவருக்காக கத்தரை துதிக்கிற பாசமாவுக்காக சகோதரிக்காகவும் கத்தரை துதிக்கிற ஒரு நல்ல பாசமாய் கத்தரை கொடுத்துருக்காரு. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஆகாரம் செய்து கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. நல்ல நேர்த்திய ஆகாரம் செய்து கொடுக்கறது, உபசரிக்கிறது, அதெல்லாம் பாராட்டப்படத்தக்க விஷயம். அவர்களை குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ உங்களுக்கு நல்ல சபைக்கு ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய ஊழியமும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளையுமே நான் அறிவேன். நீங்கள் கடந்து வரக்கூடிய எல்லாவித சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். ஆகிலும் இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்களும் இந்த சபைக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியங்களும் உதவி செய்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருடைய முயற்சி நல்ல ஒரு இடத்தை வாங்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொன்னது போல அடுத்த ஆண்டிலே அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் அங்கே ஆராதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு உங்களுடைய அதிகமான பங்களிப்பு இருக்க வேண்டும். பங்களிப்பு என்று சொல்வது உங்கள் பலனுக்கு மிஞ்சினதா இருக்க வேண்டும், உங்கள் தகுதிக்கு மிஞ்சினதா இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் உங்களுடைய உடல் உழைப்பாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்களாக இருந்தாலும், எல்லா நிலைமைகளிலும் உங்கள் பலனுக்கு மிஞ்சினதா இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆலய வேலைகளை முடிக்க வேண்டும். பாஸ்ட் பார்த்துக்குவாங்க, வெளியில் பார்த்துக்குவாங்க நினைக்கக்கூடாது. சரியா? வெளியில் ஊழியர்களாய் நாங்கள் முயற்சி செய்வோம், சபை கட்டப்படணும், தேவை இருக்குது அப்படின்னு முயற்சியெல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தர் எப்போ வாய்க்க பண்ணுவார்னா, ஸ்தாபனத்தில் கேட்பாங்க, ஐயா இடம் வாங்குகிறோம், ஸ்தாபனத்தில் ஹெல்ப் பண்ணுங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படி தான் கேட்பாங்க. உங்கள் சர்ச்லேருந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க சொல்லுங்கன்னு தான் முதல் கேட்பாங்க. ஸ்தாபன தலைவர்களே அப்படி கேட்குறாங்கன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? எப்பா நீ சர்ச்சு கட்டணுங்கிறியே, உங்கள் சபையிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன் தான் ஆண்டவர் கேட்பார். நீங்கள் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி கொடுக்குறீர்களோ அந்த அளவுக்குத்தான் வெளியிலிருந்து உதவிகளும் வரும். இன்னும் ஆமேனே வரமாட்டீங்க. நேரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்னா ஆமேன் அப்படி வந்திருக்கோம். இதை சொன்னோன்னு அப்படி பம்புறீங்களே, ஸ்தோத்திரம். அதனால எந்த அளவுக்கு உங்களுடைய தியாகம், உழைப்பு, அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வெளியிலேருந்து உதவிகளும் என்ன செய்யும், வரும். நீங்க கொடுக்கல அப்படின்னா வெளியிலேருந்து என்ன செய்யாது, வராது. புரிந்து கொள்ளுங்க. நீங்க கொடுக்கத்தான் ஆண்டவர் பார்ப்பார். சரி, இந்த பிள்ளைங்க இவ்வளவு தியாகமா செய்யறாங்க, முடிஞ்சதை செய்யறாங்க, பலனுக்கு மிஞ்சி செய்யறாங்க, நம்ம செய்வோன்னு கர்த்தர் வெளியில வாசல் என்ன செய்வாரு, திறப்பார். அதே போல இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா அவங்க இந்த சர்ச்சில் உட்கார போறதில்லை. அப்படித்தானே? அவங்க 500 ரூபா கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம். ஆனா அவங்க இங்க சர்ச்சில் உட்கார போறதில்லை. நம்ம தான் என்ன செய்ய போறோம், உட்கார போறோம், பயன்படுத்த போறோம், ஆராதிக்க போறோம். அப்ப யாரோ ஒருவர் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் இந்த சபைக்காக உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது இது நம்முடைய சபை, இன்னும் சொல்ல போனா ஏன் சபை அப்படி சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. இது ஏன் சபை, எனக்குரியது. ஸோ நான் அதற்குண்டான பங்களிப்பை செய்யணுங்கிற உற்சாக மனதோடு கூட நீங்கள் செய்ய வேண்டும். ஊழியத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, ஊழியமும் செய்து ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், ஆதாயப்படணும். அதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி. இந்த சபை வளர்வதற்கு ஏதுவாக உங்களுடைய பணி ரொம்ப அவசியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. அவருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இப்போ தெய்வ செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். என் பேர் ஐசக் பிரபு. சரியா? பாசையர் பேர் சொல்லலை, சொன்னீங்களா? எழுதி வச்சிருக்கீங்க. சரி, என் பேர் சொன்னாரா? என் பேர் சொன்னாரா? என் பேர் என்னது? ஐசக் பிரபு. உன் பேர் என்னம்மா? வர்ஷினி. பாஸ்டர் உங்க பேர் என்னது? சொல்றேன். வர்ஷினி. இங்க பேர் கேட்டேன், நீங்க யாருமே ஒன்றும் நினைக்கல. ஆனா பாஸ்ட பேர் கேட்ட உடனே எங்கேருந்து சிரிப்பு சத்தம் வந்துச்சு. என்னடா 25 வருஷம் பழக்கங்கிறாரு, பேரை போய் கேட்குறாரு. அதுவும் சிறுவர் ஊழியத்தில் இணைஞ்சு ஊழியர் செய்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, பேரை கேட்குறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்படிதானே? சரி, இப்போ பாட்டு கூட பாடினாங்க, ஆண்டவர் பெயர் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார் அப்படின்னு. உண்மையிலே அது ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். சரி, இப்போ ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம்.
சரி, தியானித்து வருடத்தின் கடைசியில் இருக்கனால நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நேராக போக போகிறோம். ஓகே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். கேட்டது யாரு? எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஆதியாகமம் 32:27 எடுத்துக்கிட்டீங்களா? அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். என்ன சொன்னார்? யாக்கோபு என்றார். சரியா? கேட்டது யாரு? கேட்டது யாரு சொல்லுங்களேன். இங்க பேசுங்க. சரியா? வீட்டுல அமைதியா இருக்கும். நம்ம இங்க அமைதியா இருப்போம், வீட்டுல பேசுவோம். வீட்டுல வாய மூடு அமைதியானா வாய் நிக்காது, பேசிட்டே இருப்போம். இங்க பேசுங்க பேசுங்கன்னா அப்படியே பரிசுத்த வரலாம், அமைதியா உட்கார்ந்துருப்போம். அதனால ஆலயத்துல பேசுங்க, அது வசனத்தை பேசுங்க. வசனம் தானே கேட்டேன், தாராள பேசுங்க. சரியா? வீட்டுல அமைதியா இருங்க, எவ்வளோ பிரச்சனைகள் தீரும். ஸ்தோத்திரம். கேட்டது யாரு? உன் பேரு என்னன்னு கேட்டது யாரு? யார் கேட்டது? கர்த்தர் கேட்டார். அவருக்கு பேர் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பாட்டெல்லாம் பாடணும் இல்லையா? ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். நம்ம எலும்புகள் உருவேற்படும் முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது. நம்மள அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளே தெரியும், நம்மளை உண்டாக்குனது அவர் தானே. நம்ம பேரும் அவருக்கு தெரியும். பேர் வச்சதே அவர் தானே. புது நாமத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். புது பெயரை கொடுக்கிறவர் அவர் தான். இருக்கிற பழைய பேரும் அவர் தான் கொடுக்கிறார். இப்போ என் பேரெல்லாம் பழைய பேர் தண்டீஸ்வரன். என்ன ஈஸ்வரன்? தண்டீஸ்வரன். உங்க ஊருக்குலாம் இங்க வந்திருக்கிறேன். எதுக்கு? தெப்பக்குளத்துக்கு பல வருஷம் வந்திருக்கிறேன். இங்கதான் பக்கத்துல மடப்புறம். உங்களுக்கு பக்கம் தானே இங்க மடப்புறம். அதுதான் என்னுடைய கொலை தெய்வமா இருந்தது. புரிஞ்சா சந்தோஷம். ஆமா, அதுதான். அது இறங்கிதான் எங்க அப்பா சாமி ஆடுவாரு, குறி சொல்லுவாரு. அப்படி குடும்பத்தை வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நான் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. எங்க அப்பா செய்வன கட்டினால ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சுகவீனமாகி நீ வாழ்க்கை அவ்வளவுதாங்கிற நிலைமையில ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒரு அம்மா, ஏசப்பா கும்பிட்டு பாருங்க, இயேசு சுகம் தருவாங்க. எங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. நான் எத்தனை தெய்வங்களை கும்பிட்டுட்டு இருக்கிறேன், இந்த இயேசுவை கும்பிட மாட்டேன், நான் இயேசு வெளிநாட்டுக்கார சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சர்ச்சுக்கு வரமாட்டேன்ட்டார். பலவீனம் அதிகமானது, வியாதி அதிகமானது, செய்வன கட்டு ரொம்ப அதிகமானது, மரண தருவாய் வந்தது. இந்த சூழ்நிலை மறுபடியும் சொன்னாங்க, தம்பி உங்களுக்கா இல்லாட்டினாலும் நான் சொல்றதுக்காக நீங்க இயேசு கோயிலுக்கு வந்து பாருங்க, இயேசு சுகம் தருவாருன்னு. சரி, அவங்க சொன்னதுக்காக போவோமே எங்க அப்பா சர்ச்சுக்கு வந்தார். சர்ச்சுக்கு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டி அடிச்சுட்டு குங்குமத்தோடு தான் அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்தார். ஏன்னா சாமி அடி இல்லை, அதோட தான் வந்தார். ஏசாமி அருளால நல்ல பரிபூர்ண சுகம் அவருக்கு கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. பல வருடமாயிருந்த செய்வனை கட்டு அவரை விட்டு நீங்கிட்டு. எல்லாரும் யோசித்தாங்க, துடியானதை கும்பிட்டாரு, இயேசுக்குள்ள போயிட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு. எங்க அப்பா சொன்னாரு, அதை விட ரொம்ப துடியான ஒரு இயேசு. ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் ஆகாது அப்படின்னு கடவுள் சுகம் தந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு இயேசு சுகம் தந்தான்னு சந்தோஷம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, பர்சனலா குடிப்பழக்கத்தை எங்க அப்பா விட்டாரு. அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. இல்லாட்டினா தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் அடிக்க திட்ட பயங்கர போராட்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். ஏசாமி அருளால் அந்த குடிப்பழக்கம், புகையில போடுற பழக்கம், அதெல்லாம் விட ஆண்டவர் உதவி செய்தார். நல்ல மனுஷனா ஆண்டவர் அவர் மாத்தினார். என்னுடைய 12வது வயதில் நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 13வது வயதில் நான் ஞானஸ்தானம் பெற்றேன். அதே 13வது வயதில் அபிஷேகம் பெறவும் கர்த்தர் உதவி செய்தார். ஊழிய அழைப்பு இருந்தது, அதை தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஆண்டவர் இறுக்கி பிடிச்சார். என் ஊழியத்தை தான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் இறுக்கி பிடிச்சார். அப்புறம் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து முழு நேர ஊழியத்திற்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். பேரையூர் பகுதியில் நம்முடைய ஏஜி சபையில் போதகராக இருந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ என் பேர் வந்து தண்டீஸ்வரன். இந்த பேரு அவருக்கு தெரியும். இப்போ இருக்கிற ஐசக் பிரபுவும் அவருக்கு தெரியும்.
இப்போ இந்த பொண்ணுகிட்ட வர்ஷினிட்டு நான் கேட்டது, தமிழ் படித்தவங்க, தமிழ் டீச்சருக்கு தெரியும். அறிவினா என்ன வினா? அறிவினா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. சாரி, அறியாவினா தெரியாம கேட்கறது. ஏன்னா அந்த பிள்ளை பேருன்னு தெரியாது, இப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அறியாவினா. பாசிட்ட கேட்டது அறிவினா, இலக்கணத்துல வரும், செய்யுள்ள அறிவினா. அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே அவட்ட பேர் என்ன செய்யறேன், கேட்கிறேன். இப்போ கத்தர் கேட்டது அறிவினாவா அறியாவினாவா? அறிவினா. அறிவினா தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்யறாரு, கேட்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் கேட்டாரு பேர? என்னது? நான் சயின்ஸ்ல தான் கேள்வி கேட்டேன், பைபிள்ல தான் கேட்கிறேன். ஏன் கத்தர் உன் பேர் என்னன்னு கேட்டார்? ஒரு பதில் தெரியும், தெரியாம கேட்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படிதானே? தெரியாம ஆண்டவர் என்ன செய்யல, கேட்கல. இது அறியாவினா அல்ல, அறிவினா, தெரிஞ்சேதான் கேட்கிறாருங்கிறது தெரியும். ஓகே, அப்புறம் ஏன் கேட்டார்? அவனா சொல்லட்டும்னா, அவனால என்ன ஊமையா வந்தியா? பேரை மாத்திரக்கா கேட்டாரா? பேரை மாத்திரக்கா கேட்கங்களே, எப்பா உன் பேர் இது தானே, நான் பேரை மாத்திரன்னு சொல்லலாமே. அதுக்கு பேரை மாத்திரக்கா எதுக்கு பேரை கேட்கணும்? அதான் பேரை மாத்த போறாரு. வேற எது புரியல? சேஞ்சஸ்க்காக, ஒரு சேஞ்சுக்காக கேட்போமே. சேஞ்சுக்காக செட்டு தான் கேட்பாங்க, அப்படி இல்லை. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வர்றீங்க. வேணாம் வேணாம், எப்படி சொன்னாலும் ஏதாவது சொல்லத்தான் போறீங்க. எப்படினாலும் சொல்லத்தான் போறீங்க. பரவாயில்ல, பதில் சொல்லாதவங்க பதில் சொல்றீங்க, சந்தோஷம், பாராட்டுக்கு. வேற ரட்சிக்கப்படுறதுக்காக. அது வரைக்கும் அவன் ரட்சிக்கவே படலை, யாக்கோபு. குட், பதில் வருது. வேற இங்கிட்டு இருந்து வாலிபர்கள், வாலிபர்கள் எது புரியல? யோசிச்சு சொல்றீங்களா? அப்ப நானும் அப்புறம் பிறகு கேட்டு சொல்லட்டா? ஸ்தோத்திரம். சரி, பேரு கேட்டாரு. ஏன் அவன் பேரை கேட்கணும்? எந்த இடத்துல இருக்கிறான், என்ன சூழ்நிலை இருக்கிறான்? அதுக்கு முந்தின வசனத்துல தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்றான். ஜெபிக்கிறான். அந்த இடத்துல என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். பகலையா நைட்டா? பகலையா நைட்டா? பொழுது விடிய போகுது, அதிகாலை. அங்க ஒரு ஜெபம் நடக்குது. யாக்கோபு யாப்போக்கு அப்படிங்கிற நதிக்கரையில மனைவி பிள்ளைகள் எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு, அக்கறைக்கு போக வச்சுட்டு, வசனம் சொல்லுது பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னு. தனியா இருக்கிறான். பிந்தி தனித்திருந்தான். பொழுது விடியுமளவும் ஆண்டவரோடு போராடி என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறதுல ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக. இப்ப நாளைக்கு ஜெபிக்க போறீங்க, நாளை கழிச்சு ஜெபிக்க போறீங்க, வருட கடைசி நாட்கள். இது வரைக்கும் இந்த 51 வாரமும் நீங்க ஒருவேளை சர்ச்சில் நடக்கிற உபாசபத்துக்கு வராம இருக்கலாம், வர முடியாம இருந்திருக்கலாம் வேலை நிமித்தம். ஆனா நாளைக்கு நாளை மறுநாளாவது ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். நம்முடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணி தனியா தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணி உங்களை ஆயத்தப்படுத்தினா தான் புது வருடத்துக்குரிய வாக்கு தத்தம் உள்ள என்ன செய்யும்? போகும். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். அதனால உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இந்த சிறப்பு உபவாச ஜெபத்துக்கு இந்த 2 நாட்களாவது நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. சொன்னது போல, ஒருவேளை நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா ஒரு நாளாவது லீவ் எடுத்துட்டாவது என்ன செய்யுங்க? வாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க சர்ச்சில் உட்கார்ந்து. நல்லது, அது ஆசீர்வாதம் உங்களுக்கு. அப்ப ஜெபிக்கிறான். நம்ம 40 நாள் உபவாச ஜெபம், 21 நாள் ஜெபம், சர்ச்சுக்கு வருவோம். சர்ச்சில் பல ஜெப குறிப்பு வச்சிருப்பாங்க, அப்படிதானே? இந்திய தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, மதுரைக்காக, வண்டியூருக்காக, உலக நாடுகளுக்காக, ஸ்தாபனத்துக்காக ஏகப்பட்ட ஜெப குறிப்பு வச்சிருப்போம். நீ அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கிட்டா வீக் ஆஃப் பிரேயர், ஜெப வாரம். ஒரு வாரம் ஜெபிக்க போறோம். ஜெப குறிப்பெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம மனசு சொல்லும், பாஸ்டர் எத்தனை ஜெப குறிப்புன்னு சொல்லுங்க, வர்றோம் ஜெபிக்கிறோம். ஆனா எனக்குன்னு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக ஜெபிக்க வர்றேன் தான், ஒரு சுயநலத்தோடு தான் வருவோம், அப்படிதானே? எனக்கான ஒரு தேவை என்ன செய்து இருக்கு, ஏதோ ஒரு காரியம் வேணும்னு சொல்லி தேவையோட ஜெபிக்க என்ன செய்வோம்? வருவோம். எத்தனை ஜெப குறிப்பு பாஸ் நடத்தினாலும்
எத்தனை பேத்துக்காக ஜெபிச்சாலும் நம்ம மனசுல எனக்கு இது தேவை தேவை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருப்போம். இப்ப இந்த யாக்கோபுக்கு என்ன தேவை? நீர் என்னை அப்படியே சொல்லிட்டேன், வசனத்தை சொல்லணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன செய்யணும்? நீங்க ஆசீர்வதிக்கணும். ஒரு கால சூழ்நிலையை கடந்து அடுத்த கால சூழ்நிலைக்கு போகிறார். ஏன் இந்த யாப்போக்கு நதிக்கரை, ஏன் இங்க அவன் ஜெபிக்கணும் அப்படின்னா, சொந்த தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, சொந்த இடத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு அவன் போனான். தன்னுடைய சீரியாவில் இருக்கிற மாமா வீட்டுக்கு, தாய் மாமா வீட்டுக்கு போனான். வெறும் கோலும் கையுமா போனான். இப்போ மனைவிகள், பிள்ளைகள், ஆடுகள், சொத்துக்களோட இருக்கிறான். இப்போ இந்த சீரியா தேசத்துல இருந்து மறுபடியும் தான் சொந்த தேசத்துக்கு என்ன செய்யறான்? வர்றான். அப்போ ஒரு காலத்தை கடந்து அடுத்த காலத்துக்கு நேரே போகிறான். இப்ப அவனுக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. அந்த ஜெபத்தில் ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதனால ஆண்டவர்கிட்ட போராடி என்ன செய்யறான்? கேட்கிறான். ஒரு காலத்தை கடந்து அடுத்த காலத்துக்குள்ள போறேன். ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அடுத்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நேரா போறேன். வாழ்க்கை மாறுகிறது, வாழ்க்கை நிலை மாறுகிறது. இதுவரைக்கும் வளர்ந்த சூழ்நிலைகளை மாற்றி இப்போ ஒரு புது இடத்துக்கு வரப்போகிறேன். இவனுக்கு பழைய இடம். ஆனா மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப போற இடம் என்ன இடம்? புது இடம், புது அனுபவம். ஆகவே தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக வந்து நிற்கிறான். அந்த ஆயத்தத்தில் அவன் கேட்கிற காரியம், நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்ங்கிறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? பவுல் ஜெபம் பண்ணார் இல்லையா? ஆண்டவரே, ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கு, தயவு செய்து அந்த முள்ளை எடுத்துருங்களேன் அப்படின்னு ஜெபம் பண்றார். சரியா? ஆண்டவர் முள்ளை எடுப்பேன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொன்னாரு? குட், என் கிருபை உனக்கு போதுன்னார். ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னாலும் பதில் தான், நோன்னு சொன்னாலும் பதில் தான், வேற சொன்னாலும் பதில் தான். அவர் சொல்லாம அமைதியா இருந்தாலும் அது பதில் தான். ஆமென், அல்லேலூயா. எப்படினாலும் உங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தவறான சிந்தை என்ன? பிசாசு என்னத்தை கொடுக்குறான்னா, நீங்க பண்ட ஜெபத்துக்கு ஆமான்னு சொன்னா அதுதான் பதில் நினைக்கிறீங்க. இல்லை, அதுதான் சரி நினைக்கிறீங்க. தவறு. அவர் இல்லைன்னு சொன்னாலும் அது உங்களுக்கான பதில். அது ஏன்னா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இல்லைங்கிறார். நீங்க ஜெயிப்பிக்கிற ஜெபத்துக்கு மாற அவனை சொன்னார்னா, இப்ப யாக்கோப்ட கேட்டார்ல, பவுல்கிட்ட சொன்னார் இல்லையா? அது மாதிரி மாறா சொன்னார்னா நம்ம மைண்ட்ல வந்து என்ன கர்த்தர் மாத்தி சொல்றாரு, நான் 21 நாள் ஜெபம் பண்ணனே, 40 நாள் ஜெபம் பண்ணனே, பாஸ் தானே சொன்னாங்க, நீங்க ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ண கர்த்தர் அப்படியே தருவார்னு இவரை நான் மாத்தி சொல்றாரு அப்படி நினைக்காதீங்க. மாத்தி சொல்றது என்னதான்? பதில். ஏன்னா அதுல உங்களுக்கு நன்மை என்ன செய்யுது? இருக்கு. பதில் சொல்லாம அவர் அமைதியா இருக்காருன்னு வைங்களேன். என்ன எத்தனை மாசமா ஜெபிக்கிறேன், எத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், இந்த வருஷம் ஆரம்பத்துல ஜெபம் பண்ணேன், வருஷமே முடிஞ்சு போச்சு, ஒரு பதிலை காணாம என்று சொல்லாதிருங்க. என் இயேசு அமைதியா இருப்பதும் பதில்தான். ஆமென். அந்த 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 அறிவு நமக்கு வேணும். அந்த கடவுளுடைய வார்த்தை குறித்த அந்த புரிதல் நமக்கு இருந்தா சந்தோஷமா புது வருஷத்துல பயணிப்போம். ஆமென், அல்லேலூயா. இப்போ பவுல் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். முல்லை எடுப்பேன்னு சொல்லல, முல்லை எடுக்க மாட்டேன்னு சொல்லல. மவனே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னார். பவுல் அதுக்கு அடுத்து சொல்றாரு, இதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, கர்த்தர் என்ன சரியாத்தான் என்ன செய்யறாரு? நடத்துறாரு. நம்மள மாதிரி புலம்பல, நான் என்ன ஜெபம் பண்ணேன், அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கல. ஓகே, கர்த்தர் சொன்னா சரியாத்தான் இருக்கும் என் வாழ்க்கையில் அப்படின்னு. இப்ப இங்க யாக்கோபிட்ட கேட்கிறாரு, உன் பேரு? அவன் என்ன கேட்டான்? யாக்கோபு என்ன கேட்டான்? என்ன ஆசீர்வதிக்கணும்னு கேட்டான். இவர் என்ன சொன்னாரு? இவன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லல, அவரு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பாடா, இப்ப கேட்கிறேன், என் பேரை கேட்டாரு, ஆசீர்வதிக்க.
என் பேரை கேட்காம ஆஸ்வதிக்க மாட்டாரா? ஏன் மறுபடி அத்தனை மனசுல உங்க மனசுல பதியணும். சரியா? இதுதான் ஏன் பேரை கேட்டார். இது வரைக்கும் உங்க பேர்களெல்லாம் கேட்டுட்டு ஆசீர்வதிச்சாரா? சரி, இன்னைக்கு இதே போல வருட முடிவில் இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பார் ஆண்டவர். அது பேரைத்தான் கேட்பாராங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை பேரையும் கேட்கலாம், அல்லது உங்க ஊரை கேட்கலாம், உங்க நிலைமையை கேட்கலாம், உங்க வாழ்க்கையை பற்றி கர்த்தர் கேட்கலாம். புது வருஷம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், புது வருடத்துல நல்ல வாக்குத்தத்தம் வரணுங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. தவறல்ல. யாக்கோபின் ஜெபம் தவறல்ல, நல்லது, நல்லது, தேவை. என் ஆசீர்வதியும் தவறல்ல. ஆனா இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்க போறாரு. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் முக்கியம். உங்க பதிலை வச்சுதான் கர்த்தர் உங்களை புது வருஷத்துல அந்த வாக்குத்தத்தத்தை தந்து ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமாங்கிறது அவர் கையில இல்லை, உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. இந்த பேரை கேட்ட உடனே என்ன சொன்னான்? உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே என்ன சொன்னா? யாக்கோபு என்றார். சரி, பேரை கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணாரு? பேரை மாத்தினாரு. அப்புறம் என்று சொல்லி இல்ல சரி 29 கடைசி. அங்கே அவனை நம்மாளு பாருங்க. நீங்க என் பேரை கேட்டீங்கல்ல, நான் உங்க பேரை உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். முற்பிதா இல்ல, குசும்பு, மதுரை குசும்பு. என்ன அவர் பேரை கேட்டாரு. சர்வ வல்லமையுள்ள கடவுள் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. நம்மால் என்ன பண்றா? உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறா. உங்க நாமத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறா. கர்த்தர் சொன்னார், என் பேரு உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அது வேற. சரி, அதுக்குள்ள இப்ப போல நான் அதெல்லாம் என் பிரசங்கம். உன் பேர் என்ன? பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? உங்கள் பெயரை அறிந்திருக்கிறவர், உங்க வாழ்க்கை முறையை அறிந்திருக்கிறவர், உங்க 100% ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். அவர் தான் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஏன் கேட்டாரு? இப்ப பதில் சொல்ல போறேன். சரியா? ஏன்னா திரும்ப அந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. பதில் சொல்ல போறேன். இப்போ அந்த வசனத்தை சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் பேர் கேட்டான்னு புரிஞ்சிடும். அவ்வளவுதான். கேட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சரியா? ஓகே. இப்போ ஆதியாகமம் எத்தனை அதிகாரத்துல எத்தனை வசனத்தை வாசித்தோம்? 32ல 27. உங்க மனசுல பதிகிற மாதிரி சொல்றேன். 32:27. இதே ஆதியாகமத்துல 27:32 வாசிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். தகப்பன் கேட்டான், நீ யார் என்று கேட்டான். கேட்ட தகப்பன் பெயர் என்ன சொல்லுங்க? ஈசாக்கு. என் பேர் தான் ஐசக். ஈசாக்கு கேட்கிறார். ஈசாக்குன்னு அர்த்தம் தெரியுமா? ஈசாக்குன்னா சிரிப்பு, நகைப்புன்னு அர்த்தம். அதனால்தான் பாருங்க, அதனாலதான் பேர் வச்சாங்க, சிரிச்சிட்டே இருப்பேன். இழிச்சவாய் அப்படி சொல்லிடக்கூடாது. சரியா? சிரிச்சிட்டே இருப்பேன். சோத்திரம். நகைப்பு, கழிப்பு, சந்தோஷம், சிரிப்புன்னு அர்த்தம். ஏன்னா சாராளுக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லை. அவளுடைய 90வது வயதுல ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஈசாக்குன்னு பேர் என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அது ஆண்டவர் சொன்னதான், ஈசாக்குன்னு பேர் வை அப்படின்னு. கர்த்தர் நம்மை நகைக்க பண்ணுகிற ஆண்டவர்.
மகிழ பண்ணுகிற ஆண்டவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆகவேதான் பேரு ஈசாக்கு, ஐசக். ஓகே, இந்த தகப்பனாகிய ஈசாக்கு பெத்த மகன்கிட்ட கேட்கிறாரு, எப்பா நீ யார்? நீ யார்? அவன் என்ன சொல்றான்? நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். உண்மையிலே அவன் யாரு? 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 குட். இப்பதான் ஃபார்முக்கு வந்துட்டீங்க. யாக்கோபு. ஆனா என்ன பேர் சொன்னா? பெத்த அப்பா கேட்கிறாரு, உன் பேர் என்ன கேட்டா வெறும் ஏசான்னு சொல்லல. நான் உங்க மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னவன். பரம தகப்பன் கேட்டாரு, உன் பேர் என்னன்னு. அவர்கிட்ட ஏசான்னு சொன்னானா? சொல்லல. அங்க என்ன வேணும்னு கேட்டான் அவர்கிட்ட. இங்க எதுக்கு அப்பாட்ட வந்தான் சொல்லுங்க. இப்ப பதில் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? இங்க பெற்ற தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று, எப்படியாகிலும் ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டும் என்று குறுக்கு வழியில எப்படியோ எனக்கு தேவை ஆசீர்வாதம், எனக்கு தேவை நன்மை, எனக்கு தேவை உதவி. பெத்தவங்கிட்ட சண்டை போடுவான். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. என் அண்ணனுக்கு அந்த பங்கு போகக்கூடாது, என் கூட பிறந்தவளுக்கு போகக்கூடாது. எனக்குத்தான் வேணும். அவளுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தீங்கல்ல, இந்த அதை செஞ்சீங்களே இதை செஞ்சீங்களே படிக்க வச்சீங்கல்ல அப்படின்னு உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்போம் பெத்தவங்க கிட்ட. ஒரு இடத்துல அப்படி நினைச்சு, மகன் கணக்கு கேட்டு எனக்கு இதை காசெல்லாம் கொடுங்க அப்படின்னா, எதுக்குன்னா நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா, நான் பண்ணியிருக்கிறேன், நான் செஞ்சதுக்கு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். தாய் கேட்டாங்க, மவனே சரிடா, நீ போட்ட சாப்பாடுக்கு நீ போட்டதுக்கெல்லாம் பணம் கேட்குற. இங்கே இருக்க யாரும் பெத்த தாய் எழுதப்பட்ட காசு கேட்கக்கூடாது, சரியா? அவங்களா பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வேற, அது ஆசீர்வாதம். வாங்கிக்கோங்க. பெத்தவங்க, பைபிள் சொல்லுது, பிதாக்கள் வைக்க சுதந்திரம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அதனால பெத்தவங்க சம்பாதிச்சு பிள்ளைக்கு இந்தான்னு கொடுத்தா சந்தோஷம், வாங்கிக்கோங்க. எவ்வளோனா வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. மாமியார் மாமனார் கொடுக்குறாங்களா, வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது. வளரும் பிள்ளைங்க, கல்யாணம் முடிச்சவங்க, சின்ன பிள்ளைய வச்சுருக்க பெத்த தாய் தப்பன்ட்ட மாமியார்கிட்ட போய் கேட்கக்கூடாது. நல்ல பழக்கம் இல்லை. அப்புறதுக்கு உங்களை கட்டி கொடுத்தது, அப்புறதுக்கு உங்களை குடும்பமாக்குனது. பேசாமல் கல்யாணம் முடிக்காமல் வீட்டில் இருந்துருக்கலாம்ல. அதனால் வாய் திறந்து என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்கள் உடல் உழைப்பு, உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். பெரியவங்களா பார்த்து கொடுத்தா சந்தோஷம், போய் கேட்கப்படாது. இன்னொன்று சொல்லணும்னா பிடுங்கப்படாது. போய் அப்படியே அழுகையை போட்டுட்டு போய், எம்மா என் புரிச்சு அடிச்சு விட்டியாம்மா அப்படின்னு அந்த அழுகையோட போய், ஏம்மா அந்த சேலை நல்லா இருக்கே, பெத்த தாய் மனசு கேட்குமா? சரி இவ பிட்ட போடுறா, போ எடுத்து தொலைஞ்சு போ அப்படின்பாங்க. இது எப்போ அந்த நகை வாங்கின அப்படிங்கப்படாது, சரியா? கொடுத்தா சந்தோஷம். நம்மளா கேட்டு என்ன செய்யக்கூடாது, பிடுங்கப்படாது. வாங்கல பிடுங்கப்படாது, அது நல்லது அல்ல. இங்க தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆசீர்வாதம் வேணும், தேவைன்னு நினைக்கிறது தப்பல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறோம். ஆனால் போகிற பாதை எப்படிப்பட்டது? கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கை பாதையில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை, உங்களுக்கான நன்மையை, உங்களுக்கான தேவை சந்திக்கப்பட்டதை எப்படி அதை மீட் பண்ணீங்க, எப்படி அதை வாங்கினீங்க, எப்படி அது கிடைச்சது? யோசித்து பாருங்கள். நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எப்படி முயற்சி செய்தீர்கள்? என்ன வழிமுறைகளை கையாண்டீர்கள்? இந்த வேதத்தின்படி நடந்தீர்களா? வேத சத்தியத்தின்படி நடந்தீர்களா? அல்லது என் கூட வேலை பார்க்குறவங்க, என் உறவுக்காரவங்க, என் தெருவில் இருக்கவங்கள அப்படி தான் பண்ணுறாங்க, நானும் பண்ணா எப்படி, தப்பே இல்லையே என்று குறுக்கு வழியில், நீங்கள் விரும்புகிற வழியில் உங்களுடைய சுய ஞானத்தின்படி செய்து சம்பாதித்தீர்களா? பெற்றுக்கொண்டீர்களா? என்ன செய்தீர்கள் என்று உங்களை கேட்டு பாருங்கள். தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று போய் நின்றவன், எப்பா உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே யாக்கோபுன்னு சொன்னா சபிச்சிருவாரே அப்படின்னு பேரை மாத்தி, நான் யாரு இப்ப, நான் யாரு, ஏசா. அப்போ ஈசாக்கு கண்ணு பார்வை சரியா தெரியல. மூத்த மகனாகிய ஏசா என்றான்.
அப்பாவுக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் 2-3 கேள்வி கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் பொய்யான பதில் வருது. நான் ஏசா ஏசா ஏசா. ஏசாவுக்கு கையில பூரா ரொம்ப முடி இருக்கும். இந்த யாக்கோபுக்கு கையில் என்ன செய்யாது, அந்த ரோமம் அதிகம் இருக்காது உடம்புல. அதனால ஆட்டு ரோமத்தை கைகளில் சுத்தி கொண்டான். அப்பா தொட்டு பார்க்க கழுத்துல போட்டு கொண்டான். அப்பா அப்பை விடல, சாப்பிட்டாரு, ருசியா இருந்துச்சு. அம்மா அதுக்கு ஏற்றதமா சமைச்சு கொடுத்துருந்தா. ஏசா சமைக்கிற மாதிரியே சமைச்சு கொடுத்துருந்தா. அப்பா கேட்கிறாரு, ஏய் இத்தனை சீக்கிரம் எப்ப சாப்பாடு கிடைச்சது, எப்படி நீ விலங்க வேட்டையாடி கொண்டு வந்த? எப்பா கத்தர் அதை நேரிட பண்ணினாருப்பா. அவனை கத்தர் மேல தூக்கி பழிய போட்டான். ஏன்னா அவர் தான் நேரம் சாட்சி சொல்ல மாட்டார், கேட்க மாட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் தானே சொல்லுவேன். ஏன்னா ஏதாவது தப்புட்டா கத்தர் பார்த்துக்குவாரு, கத்தருக்கு தெரியும், மனுஷனுக்கு என்ன தெரியும் அப்படின்போம். அவர் மேல பழிய தூக்கி போட்டுருவான். சொன்னா கத்தர் தான் நேரிட பண்ணினாரப்பா. அப்படின்னா அப்படியாடா, சரி ரைட். சாப்பிட்டுட்டு அவருக்கு டவுட் தீரல. இங்க வா மகனே, உன்னை முத்தம் செய்யறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு பக்கத்துல. அவனும் பக்கத்துல பவ்யமா போனான். அப்படி அரவணைச்சு ஹக் பண்ணி அப்படி முத்தம் கொடுக்க போனார். அப்ப தொட்டு பார்த்தாரு, ரோமமா இருந்துச்சு. ஏன்னா அவன் கழுத்துல கையெல்லாம் போட்டுதான். ஓ என் மூத்த மகன் தான். ஏன்னா இளைய மகனுக்கு முடியெல்லாம் இருக்காது. ஓ இவனுக்கு இருக்கு. அப்போ மூத்த மகன் தான் கன்ஃபார்ம் பண்ணார். இன்னொரு கன்ஃபர்மேஷன், உன் பேர் என்னன்னு கேட்டாரு. ஏன்னா குரல் யாக்கோபு குரல் மாதிரி இருக்கு. ஆனா ஏசா ஏசா ஏசாங்கிறா. சாப்பாடு ஏசா செஞ்ச மாதிரி இருக்கு, உடம்பு ஏசா மாதிரி இருக்கு. பேர் என்னன்னு கேட்ட உடனே, என் பேர் நான் மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னா. அப்பா நம்பிட்டார். நம்பி அவனை என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பாஸ்டர் சொல்லிக்கூட இந்த மனுஷனை கூப்பிடாதீங்க, கேள்வியா கேட்டுக்கொள்றார் மனுஷன். வந்தமா ஒரு வாக்குத்தத்தம் பிரசங்கம் வந்தமா போட கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கறாங்க தான் ஸ்கூலுக்கே நாங்க போகல, ஓடியாட்டோம். சரி, இப்ப அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டான். அண்ணன்ட்ட ஏமாத்தி கூளை கொடுத்து, சிகப்பு பயிற்ற கூளை கொடுத்து அங்கேயே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்ப அப்புறம் எதுக்கு போய் ஆண்டோட போய் நான் ஆசீர்வாதம் கேட்டான்? ஏமாத்துற ஆசீர்வாதம் தங்காது. நீதிமொழிகள் 10:22 சொல்லியிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, வருகிற புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இங்க வசனத்தோட பார்க்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதம். கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்ம பிள்ளைகளை உயர்த்தணும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை உயர்த்தணும். கர்த்தர் நம்முடைய வேலைகளை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் மேன்மை, அதுதான் என்னைக்கு தங்கி இருக்கும். மனுஷன் ஆசீர்வதிச்சான்னா, மனுஷன் கொடுத்தான்னா என்னைக்கு நான் சொல்லி காமிப்பான். உண்மைதானே? நல்லா இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. சின்ன பிரச்சனை வந்துருச்சு, சின்ன வருத்தம் வந்துருச்சு, அவ்வளவுதான், நான் பணம் கொடுத்தேன், நான் காசு கொடுத்தேன், என்னாலதான் பாஸ் வீட்டிலே உலக ஆயுதன்ட்டுவாங்க நம்மளு. நான் இல்லைன்னா பாஸ் வீடு பட்னியா கடந்துருப்பாங்க அப்படின்னு. இல்ல, தேசத்துல பஞ்சமானாலும் சரி, எலியாவை காகத்தை கொண்டு போசிச்சு ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. நீங்க எவர் சாப்பாடு கொடுத்தா கொடுக்கணும், கர்த்தர் எவரை கொண்டா கொடுப்பார். நீங்க முந்திக்கிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க பிந்துனீங்கன்னா இன்னொருத்தர் கொண்டு கர்த்தர் தேவையை சந்திப்பார். நீங்க கொடுத்து முந்தி கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் உங்க கடமை. ஆனா நான் கொடுத்தனாலதான் பாசு பழைக்கிறாரு, நான் கொடுத்தனாலதான் வாழ்றாரு அப்படி சொல்லாதீங்க. நீங்க கொடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிடும், கொடுத்து நன்மை இருக்காது. கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நீங்க காணிக்கைகளை, தசமபாகங்களை ஆலயத்தில் கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். பாசுக்கு கொடுக்கிறேன்னு கொடுக்க கூடாது, என்னாலதான் வாழ்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது, தப்பு. அது நல்ல மனப்பான்மை அல்ல, அது நல்ல கிறிஸ்தவ குணம் அல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு கூட கர்த்தருக்கு கொடுங்கள், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமை கண்டுதான் என்ன செய்யணும். ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு எப்ப தெரியுது, யாப்போக்கு நதிக்கரைகிட்ட போனப்பதான் தெரியுது. ஒரு காலம் கடந்து போய், சில சூழ்நிலைகளை கடந்து போய், அண்ணனை ஏமாற்றி, அப்பாவை ஏமாற்றி,
மாமனை பொண்ணு கொடுத்த மாமன் தாய் மாமா ஏமாத்தி, அவங்க மச்சனைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களே ஏமாத்தி வாழ்க்கை பாதை கடந்து வந்தாச்சு. திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட சொத்துக்கள். நீங்கள் அதுக்கு முந்தின வசனங்கள் பார்த்தீங்கன்னா, கூட பிறந்த அண்ணன் இந்த ஏசா இருக்கான் இல்லையா, ஏசாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பட்டியலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டியலை கணக்கு பண்ணா இப்போ உள்ள மதிப்புக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள். எது? அண்ணனுக்கு கிஃப்ட். நம்ம எப்படி கிஃப்ட் கொடுப்போம்? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு யாராவது கல்யாணம் வச்சாங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிஃப்ட் கொடுப்போம், அப்படிதானே? ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கொடுப்போம், நம்ம பெல்லனுக்கு தக்க. யாக்கோபு கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஆடு, மாடு, கழுதை, குதிரை எல்லாத்தையும் கொடுக்குறான்னா எவ்வளவு சொத்து உடையவனா இருப்பான் பாருங்க. யோசித்து பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை யோசித்து பாருங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டான், ஒரு காலத்தை கடந்து அடுத்த காலத்துக்குள்ள போகிறோம். இதுவல்ல என்னுடைய ஆசீர்வாதம், இந்த ஆடு மாடுகள் அல்ல என்னுடைய ஆசீர்வாதம், இது என்ன வாழ வைக்காது, இது என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகாது, இது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று, இது எல்லாம் நான் ஏமாத்தி சம்பாதித்த காரியங்கள், இது முழுமையா எனக்கு உதவி செய்யாது என்பதை உணர்ந்தவன், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணுங்கிறத அவன் உணர்ந்தான். ஆமென், அல்லேலூயா. அவனை உணர வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன் பேரு என்னன்னு கேட்டார். இப்ப நறுக்குங்க இல்லையா, மனசு குத்தும் இல்லையா? அன்னைக்கு பெத்த தகப்பன் கேட்டப்ப ஏசான்னு சொன்ன வாயி, ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக ஏசான்னு சொன்ன வாயி, இப்ப ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறிய மகனே, உன் பேர் என்ன சொல்லு பாப்போம் அப்படிங்க. நறுக்குன்னு மனசுல குத்துது. இப்ப ஏசான்னு சொல்ல முடியுமா? ஏசா சொன்ன ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. இப்பொழுது தன் நிலை உணர்ந்து, நான் ஏசா அல்ல, நான் யாக்கோபு தான். தன்னுடைய இந்த ஒரிஜினாலிட்டியை, நான் யாரு அப்படிங்கிறத, என் நிலைமை என்னங்கிறத தேவ சமூகத்துல முழுசா ஒப்பு கொடுக்கிறது. ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு பெருமை பாராட்டாதீங்க. பொதுவாகவே பெருமைப்படக்கூடாது, பைபிள் சொல்லுது. அது தேவ சமூகத்துக்கு வந்துட்டு பெருமை பாராட்டாது. உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. உங்களை ஒப்பு கொடுங்க. நான் ஒன்றும் இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே பாருங்க, அவங்க ஒவ்வொரு வார்த்தையை பார்த்தா நான் புழு அப்படின்னாங்க. புழுன்னு சொன்னது யாரு? குடிசையில கஷ்டப்பட்டு கஞ்சிக்கே வழியில உட்கார்ந்தாலும் சொல்லல, கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தின மனுஷன் தான் சொன்னா, நானோ ஒரு புழு, நான் சாம்பல், நான் தூசி. சொன்னதெல்லாம் யாரு? வசதியான ஆட்கள் தான். காரணம் ஏன் சொல்ல முடிஞ்சிச்சு? அது வெறும் வாயின் வார்த்தை இல்லை, இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை. காரணம் என்ன? இந்த சொத்துக்கள், இந்த ஆஸ்திகள், அது தூசி. ஆமென், அல்லேலூயா. அது சாம்பல், அது அர்த்தம். ஏன்னா எனக்குரிய சொத்து, எனக்குரிய நகைகள், எனக்குரிய பணங்கள், எனக்குரிய ஆஸ்தி, எனக்குரிய அந்தஸ்து, எனக்குரியது, அதனுடைய மேன்மையை சொல்லாம அது எனக்கு தூசிப்பா, அதனால நானும் தூசி. அது சாம்பல், அதனால நானும் சாம்பல். என்கிட்ட இருக்கிறத நான் பெருசாவே நினைக்கல, நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா எல்லாம் அவர் கொடுத்தது. அதுல எனக்கு 1% கூட எந்த ஒரு இது இல்லை. அவர் கொடுத்தது. எனக்கு தேவை ஆண்டவர் தான். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன ஆசீர்வதிக்கணும், அவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நன்றாய் கவனிங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், உலகம் ஆசீர்வதித்தால் சொல்லி காண்பிக்கும். தாய் மாமா பொண்ணை கொடுத்தவர், பொண்ணல்ல பெண்களை கொடுத்தவர். அவரே சொல்லி காமிச்சிட்டார்ல, அவரே சொல்லி காமிச்சிட்டார்ல. பைபிள் சொல்லுது, முக நாடி வேறுபட்டதான். இவன் சொத்து உயர உயர ஆசீர்வதிக்கப்பட தாய் மாமன் முகம் என்ன செஞ்சது? வேறுபட்டது. மச்சனைங்க முகங்கள்லாம் வேறுபட்டது. சரி, அக்கா நல்லா இருக்கா, தங்கச்சி நல்லா இருக்கா நினைக்கல, முகம் வேறுபடுது. ஏன்னா என் சொத்து, ஏன் ஆஸ்திங்கிற எண்ணம். ஆனா கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அவன் முகம் நாடி வேறுபடாது. ஆமென், அல்லேலூயா. பொறாம வரும், நம்மளை பார்த்தா என்ன வரும்? பொறாம. அது வந்துட்டு போகுது. நமக்கு தான் பொறாம வரக்கூடாது, அவனுக்கு வந்தா வந்துட்டு போகுது, நமக்கு வரக்கூடாது. நம்ம யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது. ஆனா அவன் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இப்போ பரம தகப்பன் கேட்கிறார், உன் பெயர் என்ன? நீங்கள் கடந்து வந்த உங்க வாழ்க்கை பாதையிலே கர்த்தர் உங்கள் பெயரை கேட்கிறார். நீங்கள் வந்த இந்த பாதையினுடைய சில காரியங்களை இப்பொழுது ஆவியானவர் உங்க மனசுல கேட்கிறார். மகனே, மகளே,
இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில நீ என்ன பண்ண நம்மளை பார்த்து கேட்கிறார். அப்படி நேரா கேட்காம அப்படி அப்படி நம்மளை புரியும்படி கேட்கிறார். இதே போலத்தான் இன்னொரு சம்பவம் எடுத்து நான் வாசிக்க வேணாம், உங்க புரிதலுக்காக சொல்ல வரேன். பேதுருவை எந்த சூழ்நிலையில ஊழியத்துக்கு அழைச்சாரு? படகு எம்டியா இருந்து ஒரு மீன் கூட கிடைக்கலங்கிற நிலையில என்ன செஞ்சாரு? அழைச்சாரு. 2 படகு நிறைய மீன்களை கொடுத்து அழைச்சார். வந்தான், கூட இருந்தான், எல்லாம் பண்ணான். இயேசு செத்து போயிட்டாரு, 3 நாள் உயிரோடு எழுந்தாரு அப்படின்னு செய்தி கேட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க, இனி கூட இருப்பாரான்னு தெரியாது. மறுபடியும் மீன் பிடிக்க போக என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். இப்பயும் பொறுமை காத்து என்ன தெரியுமா பண்ணாரு? மெல்ல கூட போனாரு. அங்க அதே சூழ்நிலை, இப்ப நான் சொன்ன அந்த யாக்கோபுக்கு மாதிரியே இப்போ சூழ்நிலை வருது. மீன் பிடிக்கலான்னு போய் வலைய போடுறாங்க, என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. கர்த்தர் அந்த மறுபடியும் இந்த சூழ்நிலை அனுமதிக்கிறார், மீன் கிடைக்கல. இப்போ சத்தம் வருது, வலது பக்கம் வலைய போடு. போடுறான், 153 பெரிய மீன்கள் வருது. இப்பதான் அறிவு உரைக்குது, ஆகா இந்த சத்தத்தை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கோமே. பின்மாற்றத்தில் இருக்கும்போது ஆண்டவர், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எந்த சூழ்நிலையை சந்தித்தீர்களோ அதே சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். புரிஞ்சுக்கோங்க. ஆனா பிசாசு நம்ம மைண்ட்ல என்ன சொல்லுவான்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாதிரி எப்படி இருந்தேன் தெரியுமா, இயேசு ஏற்றுக்கொண்டு வந்து என்னை மறுபடியும் இதுல கொண்டு வந்து விட்டுட்டாரேன்னு நம்ம தப்பா நினைப்போம். இல்லை, நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக, எந்த ஸ்தானத்திலிருந்து எந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், ஆனால் அதை உணராமல் நீ இப்ப எங்க நின்னுகிட்டு இருக்கிற பார் அப்படின்னு உங்களை புரிய வைக்கிறதுக்காக கர்த்தர் சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுடைய பழைய நிலைமையில் ஏற்பட்ட சில அனுபவத்தை கர்த்தர் அனுமதிப்பார். சில சூழ்நிலைகள் நெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க சோர்ந்து போய் பின்வாங்கிறதுக்காக அல்ல, நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகணுங்கிறதுக்காக அல்ல, நீ விலகி இருக்கங்கிறத உணர்ந்து, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேனே, ஜெபிக்கிறத விட்டுட்டேனே, பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டேனே, சபைக்கு வர்றதை விட்டுட்டேனே, 52 வாரத்துல எத்தனை வாரம் சபைக்கு வந்தேன், எத்தனை வாரம் உபவாச ஜெபத்துக்கு வந்தேன், எத்தனை வாரம் ஊழியம் செஞ்சேன், கணக்கு போட்டு பார்த்தா ஐயோ நான் செய்யலையே, உம்மை விட்டு தூர போனேனே. ஆகவே கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதித்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து நம்மை சரி செய்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதைகளை அனுமதிக்கிறார். பேரை கேட்க காரணம் என்ன? அன்னைக்கு அப்பா கேட்டானே சொன்னையே, இன்னைக்கு பரம தகப்பன் நான் கேட்கிற பேரை சொல்லு. அதே சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கேள்வி கேட்க வச்சு உணர வைக்கிறார். உங்களுக்கு அந்த பாதையை கர்த்தர் அனுமதிச்சு உங்களை உணர்றதுக்காக கர்த்தர் செய்கிறார். அதுலயும் உணராம திமிரிட்டு போனா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அனுமதித்த பாதையை குறித்த உணர்வு நமக்கு அவசியம். கடந்து வந்த இந்த வாழ்க்கை பாதையில சில மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் அனுமதித்த பாதை, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். பேதுரு யோசிச்சான், அப்பதான் அவனுக்கு வெட்கமே வருது. ஆகா, ஊழியத்துக்கு அழைச்ச அதே சூழ்நிலை, இப்ப நான் பின்வாங்கி போறேனே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெட்கப்பட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ள என்ன சொன்னானா விழுந்தாங்க. ஒருத்தன் சொன்னா, டே அவர் கர்த்தர் என்றான், ஆண்டவரா அப்படி படக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சான். வெக்கம் ஃபேஸ் பண்ண முடியல. அப்புறம் கரையேறி வந்து கம்முன்னு அமைதியா உட்கார்ந்தான். பிடிங்கடா சாப்பிடுங்கடா அப்படின்னு சாப்பாடு கொடுத்தாரு. இந்த சோத்துக்காக தானே நாங்க போனேன், மறுபடியும் மீன் பிடிக்க சோத்துக்காக தானே போனேன், வா உட்காரு அப்படின்னு உயிர்த்தெழுந்த இயேசு அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையிலவராய் நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு போகலைங்கிறத இந்த சோறு தானடா, தின்றா சாப்பிடு போ, உனக்கு இதுதானே தேவை, பிடி, இதுக்காக என்னை விட்டு போற? இந்த உலகத்தின் காரியங்களுக்காக வசனம் சொல்லுது, ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நம்மளை போல படத்தக்க இந்த உலகத்துல யாரும் இல்லையா. நீங்கள் மறுமைக்கான வாழ்வை தேட வேண்டும். இம்மைக்கானதை கர்த்தர் என்ன செய்வாரு? தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகளா உங்களுக்கு கூட கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கு உண்டானதை தேடுங்க, ஆண்டவருக்கு உண்டானதை நாடுங்க, சபைக்கு வாங்க, ஒழுங்கா சபைக்கு வாங்க, ஆராதனையில பங்கெடுங்க.
தேவ சமூகத்துல வாரத்துல ஒரு நாள் ஒரு 2.5 மணி நேரம் நம்மளால கொடுக்க முடியலையா? 2.5 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்கள். அது ஆசீர்வாதம். சபையை தாங்குங்கள், பொருளாதாரத்தில் தாங்குங்கள், ஜெபத்தில் தாங்குங்கள். இங்க புல்பிட்ல சொல்லப்படுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ளவராய் இருங்கள். இதுல மாற்ற வரும்போது கர்த்தர் அந்த பேதுருவுக்கு அனுமதிச்ச பாதையின்படி, இந்த யாக்கோபுக்கு அனுமதிச்ச பாதையின்படி கர்த்தர் அனுமதிப்பார். புரிந்து கொள்ளுங்கள். அது மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கிறதுக்கு அல்ல, உங்களை ஃபெயில் பண்ணணுங்கிறதுக்கு அல்ல, நீங்க புரிஞ்சு சரியாகி பாஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான். வர்ற வருஷத்துலயாவது நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த வருஷம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா கர்த்தர் என்ன இந்த வருஷத்துல என்ன ஆள வச்சுட்டாரு, இப்படி பிரச்சனை ஆயிப்போச்சு ஒப்பாரி வைக்கிறதுக்கு அல்ல. ஒப்பாரி வைக்கிறதுக்கு என்ன சச்சனை ஏசன செத்து போயா இருக்காரு, அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. உயிர் தெழுந்த தேவனை பார்க்க வரும்போது அழுதுட்டு வரக்கூடாது. உணர்ந்து இந்த வாழ்க்கை பாதையை கர்த்தர் அனுமதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஒன்றை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துகிறார். என்ன ஆண்டவர் புரிய வைக்கிறார். ஏன்னா சில சமயம் சொல்லி நம்மளால புரியவே முடியாது. சொல்லி நம்மளை புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறியே, அப்படிதான் என்னைக்கு தெரிஞ்சுப்போமே. ஏசுனார் பாப்பார், மவனே சொல்லி எல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியாது, வா இந்த பாதையை உனக்கு அனுமதிக்கிறேன்னு. நீங்கள் எந்த பாதையில வந்து அந்த பாதையில் அப்படியே அது கூட அப்படியே கொண்டு போவார். அப்படியே கொண்டு போய் அப்படியே புரிய வைப்பார். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே உங்களை உணர்ந்து தேவ சமூகத்தில் கர்த்தர் யாக்கோபிட்ட கேட்டது போல பேதுருட்ட அந்த சூழ்நிலை அனுமதிச்சு வலைய இங்கிட்டு போடு சொன்னது போல உங்களை தேடி வர்றாரு. அந்த வெறும் படகை மறுபடியும் தேடி வர்றாரு. ஆசீர்வாதம் அங்க இருக்கு, ஆனா அது ஒண்ணு இல்லை. என்ன ஆசீர்வதிக்குன்னு கேட்டப்ப அங்க ஒண்ணு இல்லைதான். அப்படிதானே? ஒண்ணு இல்லாதானே ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறான். அந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டும் போது நீங்கள் உங்களை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? உங்ககிட்ட உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க, அவளை ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேற ஆயிடுவோம். ஊழியக்காரங்கள் நாங்க மாட்டிக்குவோம். பாசு மாட்டே நம்ம ஆளுக்கு புறணி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடு விசிட்டிங் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஜோமன் வந்து, பாசடையா உங்களுக்கு தெரியுமா இந்த சோ அண்ட் சோ, அந்த அக்கா அந்த அண்ணே அப்படி கதை கதையா பாஸ் பாப்பா. அட பாவிகளா, நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஜோமன் வந்தா எதுக்குடா ஊர் கதையெல்லாம் பேசுறீங்க? பாசை உட்கார வச்சே பொருள் பேசுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்கள தெரியும், அடுத்த வீட்டுக்காரங்கள தெரியும், வீட்டம்மாவை தெரியும், வீட்டுக்கார தெரியும், நல்லா தெரியும். ஆனா நம்மளை பத்தி தான் நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. அடுத்தவங்க முகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லிடுவோம், நம்ம முகத்துல இருக்கிற நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதான் பிரச்சனை. இன்றைக்கு நீங்கள் உங்களை யார் என்பதை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னை சொல்லி அதுக்காக சேர்த்து ஜெபிக்க போகிறோம். இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் தான், 31வது அதிகாரம், முந்தின அதிகாரம் தான். 42வது வசனத்தை வாசிங்க. பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும், ஏமா ஆமா ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும், படக்குன்னு பயபக்திக்குரியவன்ட்டாங்க. பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால், தம்பி 31:42 சொல்லுங்க. இப்பொழுது நீர் என்னை, தம்பின்னு சொல்லட்டனோ தங்கச்சின்னு சொல்லணுமோ? சரியா, சரி. 31:42 நீர் என்னை இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். கர்த்தர் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தை பார்த்து என்று சொன்னான். இது யாக்கோபு லாபானை பார்த்து சொன்னது, மாமாவை பார்த்து சொன்னது. இந்த வசனம் எதுக்கு எடுத்திருக்குன்னா, முதல் சொன்னது உங்க சுத்திகரிப்புக்காக, உங்களை சரி செய்து கொள்வதற்காக, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
இது கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக. யாக்கோபு சொல்றான் பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் அவர் என் கூட இல்லாம போயிருந்தா, லாபானே நீ இந்நேரம் என்ன வெறுமையாத்தான் என்ன செஞ்சிருப்ப, அனுப்பிச்சிருப்ப. கர்த்தர் என் சிறுமை என்ன செஞ்சாரு பார்த்தார். கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட இல்லைன்னா புரிந்து கொள்ளுங்க, பிசாசு உங்களை வெறுமையாத்தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பான். இந்த வருடத்தை முடிக்க போறோம். ஒரு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் நம்ம கூட இல்லைன்னா பிசாசு நம்மளை எப்பயோ வெறுமையாக்கி இருப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம பண்ணியிருப்பான். நம்ம பிள்ளைகளை ஒண்ணுமில்லாம பண்ணியிருப்பான். உங்களுக்கான ஒரு நன்றி உணர்வு வர வேண்டும். யாக்கோபை போல என் தேவன் என்னோடு கூட இருந்தபடினாலதான் லாபானாகிய பிசாசு என்ன உபாய தந்திரங்களை பண்ணினாலும், அதுக்கு முந்தின வசனங்களை சொல்றான், 10 முறை என் சம்பளத்தை மாத்தின, பகல்ல களவு போனது, இரவு களவு போனது, என்கிட்ட கேட்டு வாங்கின, என்ன கொஞ்சம் நஞ்சமா பாடுபடுத்தின, அவ்வளவு சித்திரவதை பண்ண. ஆனா நீ என்னை என்ன பண்ணினாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். ஆனாதான் என்னால் இந்த வருடத்தை கடந்து வர முடிஞ்சது. என் வாழ்க்கையில என்னை உயர விடாம என்னை தடுத்த, நான் மேன்மை அடைய விடாம என்னை தடுத்த, எனக்கான ஆசீர்வாதங்களை தடப்பன. உங்க வேலை ஸ்தலத்துல அப்படி இருக்கலாம், உங்க குடும்ப அங்கத்தினர்களே அப்படி இருக்கலாம். நம்மளை வளர விடாம, முன்னேற விடாம, நம்முடைய வாழ்க்கை பாதை சரிவுக்கு நேரே போக வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம், செயல்பட்டு இருக்கலாம். நீங்கள் அவர்களை பார்க்காதிருங்கள். நீங்கள் லாபானை பார்க்காதிருங்கள். முகநாடி வேறுபடுகிற லாபானை பார்க்காதிருங்க. இவன் நல்லா இருக்கிறதா, இவன் உயரதா நினைக்கிற மச்சனைகளை பார்க்காதிருங்க. கூட பிறந்தவங்களை பார்க்காதிருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கூட இல்லாம போனா இந்நேரம் பிசாசு உங்களை வெறுமையாதான் அனுப்பி விட்டு இருப்பான். இந்த வருடம் முடிக்க போகும்போது வெறுமையாக தான் நின்றுப்போம். இதுவரைக்கும் நல்ல குடும்பத்தை, பிள்ளைகளை கொடுத்து, வேலைகளை கொடுத்து ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வர்றாருன்னா எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய உதவி. அது இல்லைன்னா இவ்வளவு தூரம் இந்த பாதையை உங்களால் கடந்து வந்திருக்க முடியாது. சுயபலத்தால் கண்டிப்பாக முடியாது. ஆண்டவர் உங்க கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார். உங்க சிறுமையை பார்த்து கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அந்த நன்றி உணர்வோடு கூட மீதமுள்ள 2 நாட்களும் ஜெபத்தில் பங்கு பெறுங்க. அந்த பழைய வருட ஆராதனையில நன்றி செலுத்துங்க, சாட்சி சொல்லுங்க. சாட்சினால என்ன அர்த்தம் தெரியுமா? 1, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு சாட்சி சொல்லணும். 2வது சாட்சி சொல்ற நோக்கம், அந்த சாட்சியை கேட்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யணும்? வரணும். இதுக்கு தான் சாட்சி சொல்றோம். நம்ம நிறைய நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்த மாட்டோம். நான் போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் பேசினேன், நான் ஞானமா செயல்பட்டேன், நானும் கர்த்தர் பாப்பாரு. இதுக்கு எதுக்கு நீ சாட்சி சொல்லணும்? சில சமயம் நம்ம சொல்ற சாட்சி அநேகருக்கு விசுவாசத்தை தூண்டாது. நீங்க சொல்லுகிற சாட்சி 1 நிமிஷமா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் மற்ற விசுவாசிகளுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் சாட்சி. சாட்சி சொல்லுதலும் ஒரு ஊழியம் தான். சரியா சொல்லுங்க. அதனால இந்த வருட கடைசியில் நீங்க சொல்லக்கூடிய சாட்சி மற்றவங்களை உயிர்ப்பிக்கணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். கர்த்தர் நாம மகிமைப்படும்படி சாட்சி சொல்லணும். அதை விட்டுட்டு சாட்சி சொல்லுங்கன்னு உடனே ஓன்னு அழுது மற்றவங்க ஐயா இந்த சர்ச்சுக்கு வந்து அப்படிதான் அழுவாக போல, இந்த சர்ச்சுக்கு வந்து அப்படிதான் போல, அத்தி வரக்கூடாதுடா சாமின்னு போயிடப்படாது. நீங்க சொல்ற சாட்சி இவங்க வாழ்க்கை நடந்தவளை என் வாழ்க்கை நடக்கும். இந்த புது வருஷத்துல சர்ச்சுக்கு தொடர்ந்து வருவேன்னு என்ன செய்யணும்? வரணும். அப்படி இருக்கணும் சாட்சி. யாக்கோபு அதைத்தான் சொல்றான். ஆனா அவன் கடந்து வந்த பாதையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு இருந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் என் கூட இருந்தாரியா, என் சிறுமையை பார்த்தாரியா, அதனால தான் இதுவரைக்கும் கடந்து வர முடிந்ததுன்னு சொன்னான். வெறும் கோளும் கையுமா வந்தவன் இப்ப 2 பரிவாரங்களோட ஆற்றை கடக்க கர்த்தர் உதவி பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு அவனுக்கு இருந்தது. அந்த தேவனை குறித்த புரிதல் அவனுக்கு இருந்தது. அவைதான் அவனால மாமன்ட்டே சொன்னான். இதை வேற யார்ட்டையும் சொல்லல. யார்கிட்ட சொன்னான்? மாமன்ட்டே தான் சொன்னான். எப்பா சாமி, நீ வந்து என் வாழ்க்கை கெடுத்திருப்ப, அழிச்சிருப்ப, கர்த்தர் என் கூட இல்லைன்னா. அதான் அர்த்தம்.
என் கூட இருந்தனால தான் நீ என்ன பண்ணாலும் உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கூட இருந்தனால தான் இவ்வளவுதான் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆமென். அந்த உணர்வோடு கூட வருகிற புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்போம். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட, நன்றி உணர்வோடு கூட இந்த நாளையும் இந்த உபவாச ஜெப நாட்களையும் கடந்து போங்கள். இரண்டாவது, உங்களை யார் என்பதை நீங்கள் உணர்ந்து, சுயத்தின்படி அல்ல, நீங்கள் உங்களை யார் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை யார் என்பதை உணராமே புது வருஷத்துக்குள்ள போனீங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. புரிந்து கொள்ளுங்கள். உங்களை யார் என்பதை கர்த்தர் உங்ககிட்ட பேசும் பொழுது நீங்கள் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து சரண்டர் பண்ணுங்க. ஏன் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரே சொல்கிறக்கு அடையாளமாக தான் கரத்தை உயர்த்துறோம். இராணுவமோ காவல்துறையோ துப்பாக்கியை பிடிச்ச ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? கை தூக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சரண்டர்னு அர்த்தம். ஏன் ஆராதனையில் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம்? ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலுக்காக அல்ல. அந்த எப்பெல்லாம் நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறீங்களோ அப்போல்லாம் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான், எல்லா மகிமையும் உங்களுக்கு தான், நான் ஒன்றும் இல்லை, என்னை வாழ வைங்க அப்படி சொல்லி அர்ப்பணிக்கிறக்கு அடையாளமாக தான் கரங்களை உயர்த்துறோம். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்னைக்கும் இன்னும் வருகிற 3 நாட்களும் இந்த சிந்தையோடு கூட நாம் யார், என்ன இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் பேச 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 அதை உணர்ந்து உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அப்பத்தான் அதில் பின்னாடி வாஸ்தவம் இல்லையா, இதெல்லாம் நடந்த பிற்பாடு தான் இங்கே வான்னு சொல்லி அவனை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். உங்கள் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு உங்களுக்கு முதல் தெரியணும். நீங்கள் யார் என்பதை சரியாய் அறிந்து தேவன்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஏன்னா ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் சொல்லியிருக்கு. ஆண்டுகிட்ட அறிக்கை பண்ணுங்க, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பலி இருக்கிறது, சர்வாங்க தகன பலி. இருக்கிற பலிகளே ஆண்டுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சர்வாங்க தகன பலி. அப்படின்னா அந்த தமிழ் வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னா சர்வ அங்கமும் பலியாக செலுத்தப்படுவது. துண்டு துண்டா வெட்டி, அந்த துண்டு துண்டா வெட்டிட்டா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தலை எது, கால் எது, குடல் எதுன்னு என்ன செய்யாதான்? தெரியாதான், எதுவுமே தெரியாது. எனக்குள்ள ஒரு ஆடு நின்றுச்சே, நல்ல கொழு கொழு நின்றுச்சே, நல்ல கொம்பு வச்சு நின்றுச்சே, அழகா இருந்துச்சே, அந்த ஆடு எங்க அப்படின்னா இந்த கறி இருக்கு தெரியாது. அதான் சர்வாங்க தகன பலி. சந்து சந்தாக வெட்டப்படுதல் என்பது அதுதான். சந்து சந்தா வெட்டி அதுல பலி செலுத்தப்படும் போது அதான் 5 இருக்கிற பலிகளே முதன்மையான பலி. புரிந்து கொள்ளுங்கள். போஜன பலி, பான பலி, சமாதான பலி இப்படி இருக்கு. அதில் முதன்மையான இதுனா சர்வ அங்க தகன பலி. ஏன் அதை சொல்கிறேன்னா, அர்ப்பணிச்சா அறகுறையாக அர்ப்பணிக்காதீங்க, முழுமையாக உங்களை என்ன செய்யுங்க? அர்ப்பணிங்க. அப்போ தான் கர்த்தருடைய அக்கினி இறங்கும், அந்த பலியை பட்சித்து எடுத்துக்கொள்ளும், அந்த வாசனையை நுகர்ந்து பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேங்க்யூ.